குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology admissions open. வருமானங்கள் கூடும், ரீபேமெண்ட் பண்ற அளவுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா வெளிநாட்டில் இருக்காங்க. இதுவரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, பரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிடுச்சு சார் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல இவங்களுக்கு குடும்ப பிரச்சனையில ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் வீடு, குடும்பம், வாக்கு, தனம். இந்த சந்திரன் இருக்கும் இடத்துக்கு நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. சந்திரன் கோவிலுக்கு திருப்பதிக்கு போகாதீங்க. பெருமாள் போட்டிருக்கிற அந்த வைரத்தினால, அதனுடைய பிரதிபலிப்புனால உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆஸ்ட்ராலஜர் பாலகிருஷ்ண ரெட்டி இருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு கலாட்டா டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஸோ குரு பெயர்ச்சி வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜென்மத்தில் இருந்தார் குரு, இப்போ 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அது மட்டுமா, இவருக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வரரும், பாவி ஒருவன் 10ஆம் இடத்துல இருந்தால் ராஜயோகம்னு சொல்கிறான். அப்போது சனி லாபஸ்தானத்தில் இருந்து நிறைய பேரும் புகழும் பணமும் பட்டமும் பதவியும் நிறைய லாபமும் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு பொறுமை வேணுமே சார், எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு கட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்து பாவி ஒருவன் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் வரும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை தடைப்பட்டது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நான் போனேன் சார், ஜாதகம் பார்த்தேன், நல்லா இருந்தது, பொண்ணு பிடிச்சிருந்தது, முடிச்சிட்டேன் சார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு, நான் ஒரு சின்ன ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருக்கேன் சார், ஒரு ஃப்ளாட்டு வாங்கலாமா சார்? வாங்கலாம் சார். நான் ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கேன், ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் தாராளமாக வாங்கலாம் சார். நான் ட்ரிபிள் பெட்ரூம் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்குமானா தாராளமாக பண்ணலாம். இப்படி சுகங்கள் கூடிக்கிட்டு இருக்கும், சுப பலன்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா வருமானம் வேணும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்டிங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு லோன் தருவார். இல்லைங்க, பாலகிருஷ்ண ரெட்டியார் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், நீங்கள் ஒரு 10 லட்சம் கடன் கொடுங்கன்னா எவனும் கொடுக்க மாட்டேன். அவர் ஜோசியத்தில் சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் கொண்டு வாங்க. அப்போது அந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் கூடும், அதை பே பண்ணுற அளவுக்கு, ரீபேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்கள், வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும். விசா கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஊரில் சிட்டிசன்ஷிப் கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஊர் அந்த ஸ்டேட்லேயே மாறிக்குவாங்க. இதுவரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுச்சு சார் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மேற்கொண்டும் படிக்கலாம். ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் இது சொர்க்க காலமாக சரியானபடி முடிவெடுத்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம். இப்போ குடும்பத்துல பிரச்சனை, வெளியில வேலையா இருக்கட்டும் இல்லை நட்பா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா குடும்பத்துல நிறைய சண்டைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சிலர் இந்த ரிஷபராசிக்காரர்களுமே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீருமா? ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே கழுவுற மீனில் நழுவுற மீன். அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க, அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. நீங்கள் வேணா அந்த யூடியூப்பில் அப்படியே கேளுங்களேன், வேணா கமெண்ட் கூட போட சொல்லுங்களேன், பார்க்கலாம். யாரும் சண்டையே போட மாட்டாங்க. சார் நீங்கள் தான் சார் தப்பு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக போயிட்டு நீ ஏதாவது சொல்லிட்டு போயா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி இடத்துல விட்டு கொடுத்து போகிறது, காது கேட்காத மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அடிக்கவே முடியாது. தெளிவானவர்கள், அதில் மாத்திரம் தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க.
இவங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் வந்து ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் வீடு, குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு குரு மாறுறார். அந்த குரு மாறுறது அற்புதமான பலனை கொடுக்கும். இவங்க ஜாதகத்தில் வருமானங்கள் கூடுறது மட்டுமல்ல, உறவுகள் சேரும், இடமாற்றம் வரும், அதிக வருமானத்தால் வீடு சேரும், வாகனங்கள் புதுசாக வாங்குவாங்க. பழைய வண்டி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், அதை புது மாடல் வாங்கலாமா? வாங்கலாம். குழந்தைகள் படிக்கிறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும் சார், அதை என்னால் அனுப்ப முடியுமா? இல்லை, என் பையன் வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், அதை நான் மீட் பண்ண முடியுமா? அந்த செலவை பண்ணலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் வேலை கூட செஞ்சு அந்த டிஃபிஷிட் ஆகிற பட்ஜெட்டு ஃபேமிலியில் பார்க்கலாம். தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். பழைய கடன்கள்லாம் தீர்ந்து புதிய கடன்களை அமைஞ்சு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் உண்டா? ஒரே பரிகாரம் தான். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வந்தே தீரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்ற ஸ்தலம். இந்த சந்திரன் இருக்கும் இடத்துக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திரன் கோவிலுக்கு திருப்பதிக்கு போகாதீங்க, கெட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் இறைவன் என்பவன் உண்மையானவன், தூய்மையானவன். தாய்க்கே தண்டனை கொடுக்க தெரியாது, இறைவன் தண்டனை கொடுப்பானா? அதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு கொடுக்குற இந்த புரட்சி கருத்துக்கள் சொல்லணும் சொல்லிட்டு, இறைவன் என்பவன் தண்டனை கொடுக்க தெரியாது. அப்படி தண்டனை கொடுத்தா அவன் இறைவனே இல்லை. ஆகவே திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் திருப்பதியில் போகும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு IAS ஆஃபீஸர் இருப்பார், ஒரு பெரிய டாக்டர் இருப்பார், ஒரு நல்ல பெரிய நடிகர் இருப்பார், நடிகை கூட இருப்பாங்க, ஒரு பெரிய பாலிட்டிஷியன் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தனை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெளியே வந்து தான் சொல்லுவாங்க, அது போல இருப்பாருங்க அவர், அந்த மாதிரி போது பாருங்க. ஏன் சொல்லுங்க? அந்த சந்திரன் என்பவன் புத்தியை கட்டுப்படுத்திடுறான், இறைவனோடு ஐக்கியமாகிறான். அங்கே ஒரே ஒரு இறைவன் தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அவனும் நானும் அவனும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய காலம்தான் ஒரு செகண்ட். அந்த ஒரு செகண்டில் நம்ம பார்க்கும்போது இறைவனோடு ஐக்கியமாகிறோம். அவர் போட்டிருக்கிற அந்த நகைகளினுடைய பிரதிபலிப்பு மனோதைரியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இருக்கப்பட்டவன் வைரம் போட்டுக்கிறான், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ண முடியும்? திருப்பதிக்கு போயிட்டு வாங்க சார். பெருமாள் போட்டிருக்கிற அந்த வைரத்தினால, அதனுடைய பிரதிபலிப்புனால உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம கர்மம் போகும். ஆகவே திருப்பதி சென்று வாருங்கள், திருப்பம் வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, admissions open.